ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜோசப் கன்ராட் எழுதின லார்ட் ஜிம் அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஜோசப் கன்ராட். இவர் ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் இவரை கிரேட்டஸ்ட் ரைட்டர் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட 20s, அதாவது இவரோட 20வது வயசு வரைக்குமே இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டாராமா. ஆனாலுமே இவர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இவர் கொடுத்துருக்காரு. இவரோட இந்த லார்ட் ஜிம் நாவல் இருக்கு இல்லையா, இந்த நாவலை பிளாக் வுட்ஸ் மேகசின் அப்படிங்கிற மேகசினில் ஒரு சீரியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 1899 நவம்பர் 1900 வரைக்கும் இந்த சீரியல் வந்திருக்கு. இப்படி தான் இந்த லார்ட் ஜிம் நாவலை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நாவலோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல் கேரக்டர் ஜிம் தான் இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட். இவன் ஒரு யங் மேன். இவன் பாப்புலர் லிட்ரேச்சர்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல இருப்பான். இரண்டாவது கேரக்டர் ஜுவல் மிக்ஸ்டு ரேஸ் விமன், ஒரு ட்ரைபோட ரேஸ் விமன். இவ ஜிம்மோட ஒய்ஃப். தேர்ட் கேரக்டர் சார்ல்ஸ் மார்லோ. இவர் தான் இந்த நாவலை நரேட் பண்ணுறவர், அதாவது இவர் தான் நரேட்டர் அண்ட் கேப்டனும் கூட. ஃபோர்த் கேரக்டர் ஸ்டெயின் ஒரு ட்ரேடர். ஃபிஃப்த் கேரக்டர் டோரமின் பக்கீஸ் மலாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைபோட லீடர் அண்ட் ஆல்சோ ஸ்டெயினோட ஃப்ரெண்ட். சிக்ஸ்த் கேரக்டர் டெயின் வாரிஸ். இவன் யாருன்னா டோரமினோட சன் அண்ட் ஆல்சோ ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். செவன்த் கேரக்டர் கார்னேலியஸ். இவர் யாருன்னா ஸ்டெயினோட பட்டிசன் போஸ்டோட ப்ரீவியஸ் மேனேஜராக இருப்பார். எயித்து கேரக்டர் ஜென்டில்மேன் ப்ரவுன். இவன் ஒரு ஒயிட் பைரட். பட்டுசன் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு சில விஷயத்தை திருடுறதுக்காக வருவான். நைன்த் கேரக்டர் ஷெரீஃப் அலி. இவன் யாருன்னா ஒரு முஸ்லீம் பண்டிட். இவன் பட்டுசன் பீப்புளை டெரரைஸ் பண்ணுவான். அண்ட் 10th கேரக்டர் ராஜா அல்லாங். இவன் யார் அப்படின்னா ஒரு அன்அஃபீஷியல் ரூலர் ஆஃப் பட்டுசன். நிறைய பேரை கரப்ட் பண்ணுவான். இதெல்லாம் தான் மேஜர் கேரக்டர்ஸ். இன்னும் சில கேரக்டர்ஸை நாவலில் பார்க்கலாம். இப்போ இந்த நாவலோட பிளாட் என்னன்னு பார்த்துடலாம். இப்போது ஜிம் இருக்கான் இல்லையா, இந்த ஜிம் தான் இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட். இங்கிலாண்டில் இருக்கான் இந்த பையன். இவன் என்னன்னா ஒரு யங் பாய். இவன் ஒரு ரொமான்டிக் பாய். இவனுக்கு என்ன ட்ரீம் இருக்கும் அப்படின்னா சீ வாயேஜஸ்க்கு போகிறது தான் ட்ரீமாக இருக்கும். நிறைய கடல் பயணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் போகிறது ஒரு ட்ரீமாக இருக்கும். அதுக்காக இவன் ஒரு கேம்புக்கு போய் ட்ரைனிங் கூட எடுத்துப்பான். அந்த ட்ரைனிங்கில் அவனுக்கு நிறைய அடிப்படும், நிறைய ஏமாற்றங்கள், ஒரு கோலை மாதிரி அவனை ஃபீல் பண்ணுவான். ஆனாலுமே அவன் பின்வாங்கலை. அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க அவன் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி சில வருஷங்கள் பாஸ் ஆகுது. அப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் வருது. என்ன சான்ஸ் அப்படின்னா, பாட்னா ஷிப்பில் ஒரு 800 முஸ்லீம் பில்கிரிம்ஸ் இருக்காங்க. அதாவது யாத்திரைக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி புனித யாத்திரைக்கு போகிறவங்கள தான் பில்கிரிம்ஸ்னு சொல்லுவாங்க. 800 பில்கிரிம்ஸ் இருக்காங்க. அந்த முஸ்லீம் பில்கிரிம்ஸ் போகிற ஒரு ஷிப்பில் இவனுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இவ்வளோ பேர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். இந்த ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 டேஸாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் நைட் டைமில் ஷிப்பு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சிருச்சு. ஆனால் அது என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி நாவலில் மென்ஷன் பண்ணலை. ஜிம் அதை நோட் பண்ணுறான், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சிருச்சுன்னு சொல்லி. ஷிப்போட பேஸ்மெண்ட்டில் தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த ஜிம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஷிப்போட கேப்டன்கிட்ட போய் சொல்கிறான். கேப்டனும் மற்றவங்களும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷிப்பில் 800 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட லைஃப் போட்ஸ் 7-8 லைஃப் போட்ஸ் தான் இருக்குது. ஒரு லைஃப் போட்டில் 30 பேசஞ்சர் தான் ஏற்ற முடியும். ஸோ எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகிடலாம் லைஃப் போட்லன்னு சொல்லி நைட் டைமில் பிளான் பண்ணுறாங்க. ஏன் இந்த பிளான் நைட் டைமில் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் எல்லா முஸ்லீம் பில்கிரிம்ஸும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ஜிம்முக்கு கோபம் வருது. ஒரு கேப்டனாக இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உங்கள் கூட நான் லைஃப் போட்டில் நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ கேப்டனும் க்ரூ மெம்பர்ஸும் ஒரு லைஃப் போட்டில் கிளம்பிட்டாங்க. இப்போ ஜிம்மோட மனசு டைலமாலே இருக்குது. நம்ம இங்கே இறந்து போயிடலாமா, இல்லை அவங்க கூட தப்பிச்சு போயிடலாமா, இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு டைலமால அவன் இருக்கான். என்ன பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷனில் லாஸ்ட் மினிட்ல இவனும் ஒரு லைஃப் போட்டில் தப்பிச்சு போயிடுறான். 2 நாளாக ட்ராவல் பண்ணுறான் அந்த லைஃப் போட்டில். பக்கத்தில் இருக்க ஒரு ஊரை அடைஞ்சிடறான். ஜிம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோமே, அங்கே இருக்கவங்கள இறந்துருப்பாங்களேன்னு சொல்லி அந்த கில்ட்டினஸ் அவனை மனசுக்குள்ளே போட்டு வாட்டி எடுக்குது. இப்போ இந்த பில்கிரிம்ஸை இவங்க தானே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க தான் கோர்ட்டில் இந்த
மாதிரி அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு கேஸில் நிற்கணும் இல்லையா. ஆனால் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் கேப்டன் வந்து எஸ்கேப் ஆகிட்டனால ஜிம் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகிறான். 2 டேஸாக வந்து கேஸ் போகுது. ஜிம்மோட லைசன்ஸை வந்து இந்த தப்புக்காக கேன்சல் பண்ணிடுறாங்க. அதே கோர்ட்டில் சார்ல்ஸ் மேர்லோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரும் ஒரு சி கேப்டன் தான். இவர் வந்து ஜிம்மோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஜிம் கிட்ட கேட்குறாரு. அப்போ ஜிம் சொல்கிறான், கேப்டன் நான் கண்டிப்பாக சொன்னேன், இது வந்து நடந்திருக்காது, எனக்கு ரொம்ப அஷேமாக இருக்குது, நான் வந்து அப்பயே கேப்டன் கிட்ட சொன்னேன், அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ மார்லோ என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாத, நானும் நிறைய கஷ்டப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்கிடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஆனால் ஜிம்முக்கு மனசில் நான் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து ஜிம்மோட மனசில் கேட்டுக்கிட்டே இருக்குது. மார்லோ வந்து ஜிம்காக நிறைய வேலை வாங்கி தருவார். ஆனால் ஜிம் வந்து அந்த எந்த வேலையும் தக்க வச்சுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் மனசில் இந்த விஷயம் கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கனால, இவனால் எல்லா பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கனால இவனை நிம்மதியாக இருக்கவே விடாது. எந்த வேலையும் இவனால் செய்யவே முடியாது. ஸோ மார்லோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இருந்தால் இதை இவன் திங்க் பண்ணிக்கிட்டே லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஜிம்மை இவரோட ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் யாருன்னா ஸ்டெயின் அப்படிங்கிறவர். ஸ்டெயின் வந்து ஒரு ட்ரேடர். இவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டெயின் வந்து ஜிம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் தூரத்தில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் நான் உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன், ஒரு ட்ரேடிங் போஸ்ட்டில் ஒரு மேனேஜராக உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தீவு வேறு எதுவும் இல்லை, பட்டுசன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டு தான். இப்போ இந்த இடத்துல ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஜிம் வந்து விட்டுட்டு போனாலே அந்த 800 பில்கிரிம்ஸ் இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாலே அந்த கப்பல் வந்து மூழ்கலை. பிரான்ஸ் கப்பல் வந்து நோட் பண்ணி அந்த பேசஞ்சர்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிம்முக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இவனுக்கு வந்து இப்போ பட்டுசன் ஐலாண்டில் ஸ்டெயின் வந்து மேனேஜர் போஸ்டிங்கில் வேலை வாங்கி கொடுத்துட்டார் இல்லையா, அந்த ஐலாண்டில் பாட்னா பற்றின எந்த பேச்சும் இருக்காது. அதனால இவனுக்கு இந்த பாஸ்ட் மெமரிஸ் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. இவன் நிம்மதியாக இருப்பான்னு சொல்லி தான் மார்லோ வந்து இந்த மாதிரி வந்து இவனை இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த பட்டுசன் ஐலாண்டில் 2 பேட் பீப்புள் இருப்பாங்க. யாருன்னா ஷெரீஃப் அலி அண்ட் ராஜா அல்லாங் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருமே வந்து மக்களை வந்து மணியில் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பணத்தை வச்சு மோசடி செய்கிறது, லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி ட்ரேடில் வந்து இந்த மாதிரி மிஸ்யூசிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட் கை தான் இவங்க 2 பேரும். ஜிம் வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணி இவனோட சில கிளவர் அட்டம்ஸால் அவங்கள ஊரை விட்டே துரத்திடுவான். இப்போ இந்த 2 பேட் கையும் ஊரை விட்டு துரத்திட்டாங்களே, அவங்களால நிறைய பட்டிருப்பாங்கல்ல அந்த மக்கள், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜிம்மை வந்து அப்படி புகழ்வாங்க. ஆனால் ஜிம் இதை வந்து தனியாக பண்ணலை. யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, டோராமின் அப்படிங்கிறவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இவர் யாருன்னா, பகீஸ் மலாய் அப்படிங்கிற ட்ரைபு கூட்டம் இருக்கும், அந்த பழங்குடியினர் கூட்டத்தோட லீடர் தான் வந்துட்டு இந்த டோராமின். இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ மக்கள் எல்லாரும் ஜிம்மை வந்து ரொம்ப புகழ்ந்து டுவான் ஜிம் ஆர் லார்ட் ஜிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ இந்த ஐலாண்டில் ஜுவல் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ யார் அப்படின்னா, ரேஸ் ட்ரைபோட ஒரு விமன். அதாவது ரேஸ் அப்படின்னா அந்த கருப்பின மக்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மேலே இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜிம்முக்கு. ஸோ அவளை வந்து மேரேஜும் பண்ணிக்குவான். இப்போ ஜிம் வந்து இந்த ட்ரேடிங் போஸ்ட்டில் மேனேஜராக இருக்கான் இல்லையா, இந்த போஸ்டிங்கில் முன்னாடியே ஒரு மேனேஜர் இருந்திருப்பார்ல, ப்ரீவியஸ் மேனேஜர். அவர் வந்து ஒரு பேட் பர்சனாக இருப்பார். மணியெல்லாம் வந்து நிறைய ஏமாற்றிருக்காரு அந்த பர்சன். அவர் யாருன்னா கார்னேலியஸ் அப்படிங்கிறவர் தான் ப்ரீவியஸாக ஜிம் இருந்த போஸ்டிங்கில் மேனேஜராக இருந்தவர். அவருக்கு வந்து இப்போ ஜிம் வந்து இந்த இடத்துல இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ கார்னேலியஸ் வந்து ஜிம்மை பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ ஜிம் வந்து ஐலாண்டை விட்டு வெளியே போகிறான். அப்போ வந்து அவன் யாரை பார்க்குறான்னா, ஒரு கடல் கொள்ளைக்காரனை பார்க்குறான். அது யாருன்னா, ஜென்டில்மேன் ப்ரவுன் அப்படிங்கிறவன். இவன் யாருன்னா, ஒரு ஒயிட் பைரட்டு. இவன் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எடுக்கிறான். இந்த ஜென்டில்மேன் ப்ரவுன் அப்படிங்கிற பைரட் கிட்ட தான் கார்னேலியஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு ஜிம்மை பழி வாங்குறதுக்காக. ஆனால் ஜிம் வந்து ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரவுன் என்ன கேட்பான் ஜிம் கிட்ட அப்படின்னா, நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், எனக்கு இங்கே இடம் கொடுங்கிற மாதிரி கேட்பான். ஆனால் ப்ரவுன் என்ன பண்ணுவான்னா, டோரமினோட பையன் இருக்கிற கேம்பை ஃபயர் பண்ணிடுவான். டோரமினோட பையன் யாருன்னா, டைன் வேரிஸ் வந்துட்டு ஜிம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ டோரமினோட செல்ல பையன். அந்த கேம்பை ஃபயர் பண்ணது மட்டும் இல்லாமல் டோரமினை கொல்லவும் செஞ்சிருவான். அண்ட் சம் பீப்புளையும் சேர்ந்து ப்ரவுன் வந்து கொன்றுவான். ஜிம் இந்த விஷயத்த கேட்டோன்னே ரொம்ப கோவப்படுவான். டோரமினுக்கும் பயங்கர கோவம் இருக்கும் ஜிம் மேலே. ஏன்னா ஜிம் வந்து அலோவ் பண்ணதான தானே ப்ரவுன் வந்து உள்ளே வந்தான். ஆனால் ஜிம்முக்கு இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்னா, இவன் பாஸ்டில் இந்த 800 பில்கிரிம்ஸை விட்டுட்டு வந்தான் இல்லையா, அதுதான் வந்து அந்த தப்பு தான் வந்து இவனுக்கு வந்து திரும்ப அடிக்குது. அதாவது கர்மா தான் இவனுக்கு ஒரு பூமரங்காக வந்திருக்குன்னு சொல்லி இவன் பண்ண தப்புக்கு இவன் பனிஷ்மெண்ட்டாக இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ டோரமின் ஜிம் மேலே இருக்கிற கோவத்தால் ஜிம்மை வந்துட்டு ஹார்ட்லேயே வந்து ஷூட் பண்ணிடுவார்.
ஷூட் பண்ணி ஜிம்மும் இறந்துருவான். இந்த இறப்புக்கு வந்து ஜிம் வந்து வருத்தப்படலை. ஏன் அப்படின்னா இவன் செஞ்ச தப்பு, அதாவது பாஸ்ட்டில் இந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு வந்தது இவனுக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் அதுக்கு வந்துட்டு இது ரெக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா அந்த மிஸ்டேக்கு, அதுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டாக இந்த டெத்தை வந்து அவன் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் லார்ட் ஜிம்.